நாம் நிறைய இடங்கள்ல இதை பார்த்துருப்போம். ஏன் ஒரு சில டைம் நாமுமே அந்த இடத்துல இருந்திருப்போம். ஒரு சின்ன விஷயம், அது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அது போதாகாரமாக ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கிடுவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பஸ் கண்டக்டர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் அரசு பேருந்தில் நடத்துனராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஒல்லியான ஒரு உருவம். எப்போவுமே ரொம்ப அன்பாக இருப்பார். எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்குன்னு ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்க. காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடுவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்களை அந்த பேருந்தில் ஏற்றிட்டு போகிறதும் அவங்கள இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியில் எப்போ ரெகுலராக வர எல்லா மக்களுக்குமே இந்த மனிதரை ரொம்ப நல்லா தெரியும். எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் வேலையில் ஒரு தலைச்சிறந்த ஒரு மனிதராகவும் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு மனிதர் ஒருத்தர் ஏறுறாரு. அந்த மனிதர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆஜான பாகுவாக இருக்கிறாரு. நல்ல 6 அடி உயரம். அவர் பக்கத்தில் யார் நின்றாலுமே ரொம்ப சின்னதாக தெரிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம், ஒரு பெரிய முறுக்கு மீசை வச்சிருக்கிறாரு. அந்த மனிதர் அதில் ஏறின உடனே எல்லா மக்களோட பார்வையுமே இந்த மனிதர் மேலே தான் இருக்குது. சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே அந்த மனிதரை பார்த்ததுக்கு அப்புறமா தான். எப்பவும் போல் அந்த நடத்துனர் அந்த மனிதர்கிட்ட வந்து டிக்கெட் கேட்கறதுக்காக வராரு. ஏன்னா இது அவருடைய வேலை. எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வாங்குவார், யாரையும் விட மாட்டார். இப்போது இந்த மனிதர்கிட்ட வந்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு குரலில், சார் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பேருந்தில் இருந்த எல்லா மக்களுமே இவங்க 2 பேரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, பயில்வான் எப்போவுமே டிக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இந்த பதிலை நடத்துனர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. எல்லா மக்களுமே இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த மனிதரை எடுத்து சண்டையும் போட முடியாது. அவர் ரொம்ப பெரிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. இவர் மறுபடியும் கேட்குறாரு, சார் நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும், நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள், நான் டிக்கெட் கொடுக்குறேன், அதுக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. ஆனால் அந்த மனிதர் மறுபடியும் இதே ரிப்ளையை தான் கொடுக்குறாரு. இல்லைங்க, பைலோன் எப்பவுமே டிக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தோரணையான ஒரு வாய்ஸில் அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த நடத்துனருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் முன்னாடியுமே ரொம்ப அமைதியாக அவரோட சீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் எதிர்த்து சண்டையும் போட முடியாது. அவர் ரொம்ப பெரிய மனிதராக இருக்கிறாரு. சரி, அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் என்னன்னா அடுத்து தொடர்ந்து எல்லா நாட்கள்லையுமே அந்த மனிதர் அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எப்பவும் போல் போய் டிக்கெட் கேட்பாரு. ஆனால் அதே பதிலை தான் அவர் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால இந்த மனிதருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அந்த பேருந்து முழுவதுமே இவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. எல்லா மக்களுமே இவருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த பயில்வான் அந்த பஸ்ஸில் ஏறினாரோ அன்னையிலிருந்து மற்றவங்க பார்க்குறதே ரொம்ப ஏளனமாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சாதாரணமாக பார்த்தா கூட இவரை வந்து ரொம்ப வீக்காக நினைக்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு சில நாட்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் அந்த வேலையை செய்யவே முடியலை. எப்போ அந்த பயில்வான் அந்த பஸ்ஸில் ஏறினாரோ அன்னையிலிருந்து இவருக்கு நிம்மதியாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. அடுத்து ஒரு நாள் அவருடைய நண்பர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய எல்லா கஷ்டத்தையுமே அவருடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு நண்பருமே சொல்கிறாரு, இதில் என்னப்பா இருக்குது, நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் நண்பருமே சொல்கிறாரு. அதுக்கு இந்த நடத்துனர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, அந்த மனிதர் அவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, அவரை எதிர்த்து நான் சண்டை போட முடியாது, அவரை எதிர்த்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். பேசாமல் ஒரு 3 மாதங்கள் லீவு போட்டுடலான் இருக்கேன். லீவு போட்டுட்டு நான் நிறைய வேலைகளில் ஈடுபடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர் சொல்கிறாரு. இது என்னவோப்பா, உன்னு விருப்பப்பட்டதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பருமே சொல்லிடுறாரு. உடனே அடுத்த நாளே இந்த நடத்துனர் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு 3 மாதங்கள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நடத்துனர் அவருடைய வாழ்க்கை முறையவே மாற்றிக்கிட்டாரு. தினமும் சீக்கிரம் எழுந்தார். ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜிம்மில் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கடினமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கராத்தே ஸ்கூலில் போயிட்டு கராத்தே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இப்படியே நிறைய தற்காப்பு கலைகளையுமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமாக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் என்னாச்சுன்னா ஒரு சில மாதங்கள்லேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒல்லியாக இருந்த இந்த மனிதர் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடி பில்டராகவே மாறிட்டார். இப்போ கிட்டத்தட்ட அந்த 3 மாதங்கள் முடிய போகுது. இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. அப்போ வெறும் 50 கிலோ இருந்தவர் இப்போ கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு பக்கம் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வெயிட் ஏற்றிட்டாரு. நல்ல மசில்ஸுமே பில்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவர்கிட்ட என்ன பிரச்சனைனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அடுத்த நாள் வேலைக்கு போகிறாரு. இவரை பார்த்த உடனே அங்கே இருந்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஆச்சரியம். என்னது இது, இவரை இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேருந்துமே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுச்சு. இப்போது இந்த நடத்துனர் எப்பவும் போல் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளார எப்போ அந்த பயில்வான் இந்த பஸ்ஸில் ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே ஒரு பஸ் ஸ்டாப்பில் அந்த பயில்வான் உள்ளே ஏறுறாரு. ஏறின உடனே எல்லா மக்களோட கண்ணுமே அந்த பயில்வான் மேலே தான் இருக்குது. உடனே அந்த நடத்துனரை எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த நடத்துனர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவர் பக்கம் போகிறாரு. போயிட்டு இப்போ இவருடைய குரலை ரொம்ப கடினமாக மாற்றிக்கிட்டு, சார் இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு. அதுக்கு மறுபடியும் பயில்வான் அதே பதிலை தான் சொல்கிறாரு. பயில்வான் எப்போவுமே டிக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நடத்துனருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிக்க போயிட்டாரு. உடனே அந்த பயில்வான், அட இருங்க சார், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய சட்டைப்பையிலேருந்து ஒரு கார்டை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பயில்வானுக்கு அரசு பேருந்துகளில் எந்த பேருந்தில் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் பாஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த பஸ் பாஸை இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த நடத்துனருக்கு எல்லா விஷயங்களுமே புரிய வருது. அப்போ இவ்வளோ நாள் அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தை ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில் 3 மாதங்களை தேவையில்லாமல் செலவிட்டுருக்கிறாரு. இதை நினச்சி சிரிக்கிறதா அல்றதானே அந்த மனிதருக்கு தெரியலை. உடனே அந்த பயில்வான்கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயில்வான்கிட்ட அந்த கார்டை கொடுக்குறாரு. அந்த பயில்வானுமே சிரிச்சுக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க, அந்த நடத்துனர் இருந்த அதே இடத்துல நம்ம நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்திருப்போம். அது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம சரியாக ஆராயாமல் அதை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அது ஒரு பூதாகாரமான ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம மனசுக்குள்ளார பிம்பம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதை நம்ம உடனே பேசியிருந்தால் அது சால்வ் ஆகிடுக்கும். அதை நம்ம உடனே கேட்டிருந்தால் அது ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ளார போட்டு அதை பெருசாக்கி ரொம்ப பெரிய ஒரு பிரளயமே உண்டு பண்ணிடுவோம். அதனால் இதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது தயவு செஞ்சு உடனே அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அந்த பிரச்சனை சின்னதுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துரும். அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ண பாருங்கள். உண்மையிலேயே அங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பிரச்சனை இருந்தால் அதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சரியானபடி ஆராய்ஞ்சு அதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே கண்டிப்பாக எல்லாருமே மன நிம்மதியோடு வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.